வணக்கம். மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தினாங்க. அதில் என்ன சொல்ல வரார் திருமாவளவன் அப்படின்றது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது திருமாவளவன் அப்படின்றாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல், தலித் மக்களுக்காக பேசக்கூடியவர் அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட திருமாவளவன் இன்னைக்கு மதுரையில் பேசின விஷயம் பார்த்திங்கன்னா சற்று வித்தியாசமானவை. ஏன் அப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, திருமாவளவன் மதுரையில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, வேங்கை வயலுக்கு திருமாவளவன் போனாரான்னு கேள்வி கேட்குறாங்க. வேங்கை வயலுக்கு திருமாவளவன் போகாமல் எப்படி தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேங்கை வயலுக்கு திருமாவளவன் எங்கே போனார்? போகவே இல்லையே. சிபிசிஐடிக்கு மாத்திர வரைக்கும் அந்த வழக்கை திருமாவளவன் குரல் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் கூட்டணியில் இருக்கிறதுனால பேச முடியாமல் இருக்கிறேன், வாய்ப்புத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற திருமாவளவன் அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கூட்டணியில இருக்கிறதுனால என்னால பேச முடியல, பாஜக பேசியிருக்கலாமே, அதிமுக பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்பா நீ தானே சொல்ற நான் தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவம் எனக்கு மட்டும்தான் இருக்கு, நான் தான் மக்களுக்காக குரல் கொடுக்குறேன், குறிப்பா தலித் மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்றேன், நீ ஏன் பேசல? எல்லா கட்சியும் குரல் கொடுத்தாங்க. வேங்கை வயல்ல குடிக்கிற நீல மலம் கலந்ததுக்கு எல்லா கட்சியும் குரல் கொடுத்தாங்க. ஆனா அந்த மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்றேன்னு சொல்லி பொய் சொல்லி ஊரை ஏமாத்தின்னு இருக்க திருமாவளவன் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ற கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் கிட்ட பதில் இல்லை. அதுல குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்றாரு. அவர் பேச்சை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப விரக்தியில் இருக்கிறார். திமுக கூட்டணியில் சீட்டு விஷயத்தில் எதனா பிரச்சனையா, இல்லை உதயநிதி அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் எதனா பிரச்சனையா என்னன்னு தெரில. அதில் சொல்கிறாரு, கூட்டணியில் இருக்கிறதுனால வாய்ப்புத்தி இருக்கிறேன், இல்லைன்னா நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், போராட்டம் பண்ணுவேன், இருந்தாலும் நான் இங்கே போராட்டம் பண்ணால் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டா அதைத்தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், கூட்டணியில் இருக்கிறதுனால வாய்ப்புத்தி இருப்பேன், போராட்டம் பண்ண மாட்டேன், ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், திமுக அரசாங்கம் செய்கிற பிழைகளை சுட்டி காட்ட மாட்டேன், ஏன் தோழமை கூட சுட்டி காட்ட மாட்டேன், ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அநீதிகளுக்கு நான் துணை நிற்பேன். எப்படி கள்ளச்சாராய மரணத்துக்கு எங்கன்னா திருமாவளவன் குரல் கொடுத்தாரா? குரல் கொடுக்கல. வேங்கை வயலுக்கு குரல் கொடுக்கல. தன் சமூகத்துக்காக பாடுபட்ட போராடிய அண்ணன் ஆம்ஸ்டாம் அவர்கள் கொலை வழக்குல திமுக அரசாங்கம் தொடர்ந்து எதுக்கு மேல்முறையீடு பண்றாங்க? சிபிசிஐடிக்கு மாத்தாம ஏன் வழக்கை தாமதப்படுத்துறாங்க? இது வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் கேட்டிருப்பாரா? கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு? ஏன்னா அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்குல காங்கிரஸ் சம்பந்தப்பட்டிருக்கதா சொல்லப்படுறாங்க, திமுகவுடைய மூத்த அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கதா சொல்லப்படுறாங்க, திருமாவளவன் அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கதா தகவல் சொல்றாங்க. அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில இன்னைய வரைக்கும் திருமாவளவன் அண்ணன் ஆம்ஸ்டாங் வழக்கு ஏன் காலதாமதப்படுது, ஏன் சிபிசிஐடிக்கு மாத்தாம தொடர்ச்சியா திமுக அரசாங்கம் மேல்முறையீடுக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்துலன்னு என்னைக்குன்னா ஒரு நாள் குரல் கொடுத்திருப்பாரா? தன் இனத்துக்காக பாடுபட்ட தலைவர், தான் இன மக்களை இளைஞர்களை எத்தனையோ பேரை வழக்கறிஞராக மாற்றிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் என்னைக்குன்னா தலித் மக்களுக்கு எதிராக பேசியிருக்காரா? அப்படியாப்பட்ட நபர், தூய்மையான நபர், அவரு கொலை செய்யப்பட்டதற்கு திருமாவளவன் ஏன் குரல் கொடுக்கல? கூட்டணியில் இருக்கிறதுனாலயா? அப்புறம் திருமாவளவன் என்ன சொல்றாரு, நான் ஓட்டுக்காக பொது வாழ்க்கைக்கு வரல, தேர்தலில் நிற்கணும், இவன் கோச்சிப்பான் அவன் கோச்சிப்பான், எனக்கு இவன் ஓட்டு போட மாட்டான் அவன் ஓட்டு போட மாட்டான், திமுகவே என்னை ஏன் கூட்டணியில் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் மக்களுக்காக எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது. இப்போ இதே செவிலியர்கள் போராடினாங்க, திருமாவளவன் கண்டன குரல் கொடுத்தாரா? கொடுக்கல. இதே தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, அண்ணன் திருமாவளவர்கள் பக்கம் நின்னாரா? நிக்கல. பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர் பணிக்கு போராடினாங்க, அண்ணன் திருமாவளவன் குரல் கொடுத்தாரா? அரசாங்கத்துல பழைய ஓய்வூதியம் முறைய பின்பற்றணும், கொண்டு வரணும்னு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் திருமாவளவன் ஆதரவு தெரிவிச்சிருப்பாரா? தெரிவிக்கல. ஏன் தெரிவிக்கல? கூட்டணியில் இருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் தேர்தலுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவன் இல்ல, ஓட்டுக்காக இருப்பவன் அல்ல, திமுக கூட்டணியில் இல்லைனாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், தேர்தலில் எவன் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலாம் பரவாயில்ல, நான் இந்த மக்களுக்காக போராடுவேன். என்ன போராடின இந்த மக்களுக்காக? இன்னமும் இந்த மக்களை ஏமாத்துறதை தவிர்த்து திருமாவளவன் என்ன செய்யறாரு? இன்னைக்கு வேலை கையில வாங்கிட்டாரு, கிரீடத்தை தலையில சூட்டிட்டாரு. சனாதானத்தை வேறறுப்போம் திருமாவளவன் பேசுறாரு. சனாதானம்னா என்ன?
வேல்னா என்ன, கிரீடம்னா என்ன? யாரை ஏமாத்துறீங்க? இந்த மக்கள் இன்னமும் அவங்களை ஏமாத்தி, அவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி இன்னும் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கட்ட போறீங்க? இன்னும் எத்தனை காரு, எத்தனை பங்களாவோட சொகுசு வாழ்க்கை வாழ போறீங்க? இந்த மக்களை வேல் வாங்குறீங்கல்ல, சமூக நீதி வேல், சமத்துவ வேல். வேல் என்றாலே சமூக நீதி வேல் தான். என்னைக்குமே ஜாதிகள் இருக்குன்னு சொல்லி இந்து தர்மம் சொல்லவே இல்லை. ஏன் இதே வள்ளலார் பேசல ஜாதிகள் இல்லைன்னு? ஏன் இதே பட்டினத்தார் பேசல காலம் காலமா நம்மளை தொடர்ந்து வர புற்றுநோய் சாதி அப்படின்னு? அதையெல்லாம் நீங்க ஏற்க மாட்டீங்களா? வள்ளலாரும் பட்டினத்தாரும் இந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவங்களா? இந்து மதத்துல சார்ந்தவங்க கிடையாதா? சைவத்தை வந்து பின்பற்றலையா? அப்போ உங்களுக்கு தேவை என்றால் யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்து மதம் தான் சொல்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆனா உண்மையிலேயே இந்து மதத்துல சாதி, மதம், குலம் என்ற பேதமே கிடையாது. ஏன் இதே சிவபெருமானுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சங்க அறுப்பது எங்கள் குலம், இந்த சங்கரனாருக்கு ஏது குலம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ சங்கறுப்பது ஒரு குலமா இருந்தாலும் சிவபெருமானுக்கு குலமே இல்லை. அப்படி பார்க்கும்போது இறைவன் சாதி மத பேதமற்றவன் தானே. இந்த தத்துவம் வேற எந்த மதத்திலையும் இல்லை, இந்து மதத்துல இருக்குல்ல, அதை பின்பற்றலாம்ல. அப்போ இறைவனுக்கே ஜாதி பேதம் இல்லாத போது இறைவனை வழிபடுவர்கள் எப்படி ஜாதி பேதம் பார்த்தாங்கன்னு சொல்றீங்க? இது நீங்களா இந்த மக்களை திசை திருப்பணும், ஒன்று கூட்டணும்னு சொல்லி சொல்ற கட்டுக்கதை. மற்றபடி இந்துக்கள் எல்லாருமே சாதி மத மேதமற்று தான் இருக்கிறாங்க, சாதிகள் இல்ல. அதைத்தான் பாரதியார் பாடினாரு. இன்னைக்கு பாரதியார் என்ன சொல்றீங்க? பிராமணியம் பேசுறவர்னு பாரதியார சொல்றீங்க. அப்போ சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் உயர்த்தி தாழ்த்து சொல்லுவதில் பாவமடி பாப்பான்னு பாருன பாரதியார் உங்க கண்ணுக்கு பிராமணரா தெரிகிறாரு, ஐயரா தெரிகிறாரு. ஆனா சாதியை வச்சு அரசியல் பண்ற திமுக காரங்க சமூக நீதி போராளிகளா தெரியுறாங்க. ஏன் இதே திமுகல நீங்க கூட்டணியில் இருக்கீங்களே, எந்த தொகுதியிலாவது சாதி பார்க்காம வேட்பாளர்கள் நிறுத்துறாங்களா? ஏன் திமுக குடும்பத்துக்கு நெருக்கிய சொந்தமான அண்ணன் ஆண்டிமுத்து ராசா அவர்களை பெரம்பூர் தொகுதியிலிருந்து நீலகிரி தொகுதிக்கு மாத்தினதுக்கான காரணம் என்ன கேட்பீங்களா? அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் அப்படின்னு பேசக்கூடிய திருமாவளவன் ஸ்டாலினையும் உதயநிதியும் பற்றி பேசுவாரா? சனாதானத்தினுடைய மொத்த வடிவமா இருக்கிறது ஸ்டாலினும் உதயநிதியும் தான். ஏன் அப்படின்னா அப்பாக்கு அப்புறம் புள்ளைக்கு அப்புறம் இப்ப இன்பநிதி வரைக்கும் அமைச்சரவை தயாராயிடுச்சு. அதை பத்தி கேள்வி எழுப்புவாரா திருமாவளவன்? மாட்டாரு. இந்த இந்து மக்களை ஏமாத்து தானே கையில வேலை வாங்குறாரு, கிரீடம் போட்டுக்கிறாரு. இதே திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. என்ன தெரியுமா? இப்போ சமீப காலத்துல நடந்த விஷயம், அதாவது நேற்றுக்கு முன்தினம் மதுரையில முருகனை பத்தி பேசியிருக்காரு திருமாவளவன். சரி, போன வாரம் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு? முருகன் என்பவனை தமிழ் கடவுள் என்று சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கு 3 பொண்டாட்டி, அதுல ஒரே பொண்டாட்டிக்கு பிறந்தவன் தான் முருகனும் பிள்ளையாரும். பிள்ளையாரு இந்தி கடவுளாயிட்டாரு, முருகன் மட்டும் எப்படி தமிழ் கடவுளானாரு? திருமாவளவன் கேள்வி. அப்படி இருக்கும்போது இந்த முருகனை வழிபட்டால் அது ஒரு வழுக்கு பாறை, நாம வழுக்கி சனாதானம் என்ற பாதாளத்தில் போய் விழுந்துருவோம், முருகனை வழிபடக்கூடாதுன்னு போன வாரம் பேசிட்டு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில திருப்பரங்குன்றம் விஷயத்தை பிரச்சனையாக்கும் போது முருகர் வேஷம் போட்டு யாரை ஏமாத்துறீங்க? ஏன் இந்த இரட்டை நாடகம்? இந்த இரட்டை நாடகத்தை மக்கள் என்னைக்கா இருந்தாலும் கண்டு விழிச்சிருவாங்க. முருகனை பற்றி அவதூறாக பேசும் நபர் திருமாவளவன். அதே முருகனுக்கு ஒரு பிரச்சனை, முருகனை வச்சு அரசியல் பண்ணணும்னா முருகர் வேஷம் போடுறது. அப்புறம் ஏன் இந்த இரட்டை நாடகம்? மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முருகன் வேலை கையில வாங்கியிருக்க கூடாது. நான் அந்த கொள்கைக்கு அப்பாற்பட்டவன், எனக்கு அந்த கொள்கைக்கும் சம்பந்தம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கணும். வேலையும் வாங்கிக்கிறீங்க, கிரீடத்தையும் போட்டுக்கிறீங்க, மக்கள் மத்தியில போட்டோ ஷூட்டும் நடத்திக்கிறீங்க. நான் வேலை தூக்கினால முருகன் வந்து என்னுடைய தமிழ் கடவுள்ன்றீங்க. போன வாரம் முருகனை வழிபடக்கூடாதுன்னு பேசியிருக்கீங்க. திருமாவளவன் பேசிய காணொலியை இணைக்கிறேன். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. இதே விஷயத்துக்காக பேசுற திருமாவளவன் தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டா
நாம் எல்லாம் தமிழர்கள் ஆகிவிடுவோமா, தமிழர்களாக தலை நிமிர்ந்துருவோமான்னு பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு தைப்பூசத்தை பத்தி தவறா பேசிட்டு, முருகனை பத்தி தவறா பேசிட்டு, இன்னைக்கு கையில வேலை தூக்குனா இந்துக்கள் ஓட்டுக்காக தானே வேலை தூக்குறாரு. அவரே சொல்றாரு ஓட்டுக்காக தான் நம்ம இவ்வளவும் பண்றோம் அப்படின்னு அந்த காணொலியில. அப்போ இந்த ஓட்டு விஷயத்துக்காக இந்த அளவுக்கு ஆபத்தான அரசியலை செய்யக்கூடிய திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிறாரு, வாய்ப்புத்தி இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய சீட்டுக்காக தான் நீங்க கம்முன்னு இருக்கீங்க. நான் இங்க 4 சீட்டு 6 சீட்டுக்காக ஏன் நிக்கணும், ஏன் நிக்கிறீங்க? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். நீங்க தான் அம்பேத்கரியம் பேசுற ஒரு கட்சி. அப்போ அம்பேத்கர் என்ன சொல்றாரு? இந்து மதத்தை விமர்சிச்சு அம்பேத்கரே பேசல. அம்பேத்கரை வேற மதம் மாற சொல்லும் போது அம்பேத்கர் சொல்றாரு இந்து மதத்தின் கிளை தான் இந்த புத்த மதம், ஆகையினால் நான் வேற மதத்திற்கு போனால் இந்து மதத்திற்கு எதிரானவன் ஆகிவிடுவேன், ஆகையினால் புத்த மதத்திற்கு செல்கிறேன்னு சொல்லிட்டு போனவர் தான் அம்பேத்கர். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அம்பேத்கர் இந்துக்களுக்கு எதிரானவர். கிடையவே கிடையாது. ஓட்டுக்காக தான் நீங்க நிக்கிறீங்க. தேர்தல் அரசியல் இல்லாம, வாக்கு அரசியலுக்காக நீங்க பேசாம மக்களுக்காக பேசி இருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மக்களும் உங்க பின்னாடி நின்று இருப்பாங்க. எச் ராஜாவை பத்தி பேசுற திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு போட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஏன் உங்க மீது வழக்கு போட முடியுமா? கள்ளச்சாராய மரணத்திற்கு திருமாவளவன் பேசினாரான்னு கேட்கும்போது மது ஒழிப்பு மாநாடு நடத்திய திருமாவளவன் கடைசியா அதை எப்படி மாத்தினாரு? தேசிய மது ஒழிப்பு மாநாடு. ஒயின் ஷாப்ல தமிழ்நாட்டுல கோடி கோடியா வந்துகிட்டு இருக்கு. 50,000 கோடி டார்கெட் வச்சு குடிச்சிட்டு இருக்கான். அவனை கேட்க முடியுமா? தமிழ்நாட்டுல கேட்க மாட்டீங்க, தேசியத்துக்கு போயிடுவீங்களா? நான் கேட்கிறேன், ஒரு தாய்க்கு பிறந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை இந்தி கடவுள், ஒரு பிள்ளை தமிழ் கடவுள். சரி, ஆனா இதே திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிச்சு கர்நாடகா விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த கருத்துல திருமாவளவன் நுழைப்பாரா? அந்த கருத்துக்கு திருமாவளவன் எதிராக செயல்படுறாரா? இல்லை, அது கர்நாடகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கருத்து. அதுல நான் என்ன பண்ண மாட்டேன், தலையிட மாட்டேன். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தண்ணி வேணும்னு கேட்கறாங்க, அதுலயும் நான் தலையிட மாட்டேன். ஏயா, உன் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச கட்சி கர்நாடகாவில் இருக்கிறாங்கன்றதுனால தமிழ்நாட்டுக்கு காவேரி இருந்து தண்ணி தர மாட்டான், அதை கேட்டு வாங்கி கொடுக்காத ஆள் நீ என்ன சொல்ற? ஒரு பிள்ளை இந்தி கடவுள், ஒரு பிள்ளை தமிழ் கடவுள். முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கர்நாடகா ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு. அப்போ இது மட்டும் முரண்பாடு இல்லையா? ஏன் ஒரே கட்சி தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 மாநிலத்திலையும் ஒரே நிலைப்பாடு எடுக்க வேண்டியதானே? எடுக்க முடியாது. ஏன்னா அரசியல் பண்ண முடியாது. ஒரு கட்சிக்கே அப்படி இருக்கும்போது அப்போ 2 பிள்ளைகள் பிறந்து ஒரு பிள்ளை இந்தி கடவுளாகவும் ஒரு பிள்ளை தமிழ் கடவுளாகவும் இருக்கக்கூடாதா? திருமாவளவன் என்ன சொல்றாரு? நான் ஓட்டுக்காக பேசல, அரசியலுக்காக பேசல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுறேன். இதே சிதம்பரம் பக்கத்துல அம்மன் கோயில் ஒரு கிராமம், அங்க தலித் பெண் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க காவல்துறையினரால. திருமாவளவன் குரல் கொடுத்தாரா? கரூர் மாவட்டத்தில் சின்னாரப்பட்டியில ஒரு தலித் பெண்ணுன்றனால முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் சமைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணை வீட்டுக்கு அமிச்சாங்க. அதை பத்தி திருமாவளவன் பேசினாரா? எத்தனை தலித்துக்கு பிரச்சனை ஏற்பட்டு, எத்தனை எஸ்சி மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது, அப்பெல்லாம் திருமாவளவன் பேசினாரா? குரல் கொடுத்தாரா? இதுல சொல்றாரு, நான் கூட்டணியில் இருக்கேன், வாய்ப்புத்தி இருக்கேன், பாஜக அல்வா சாப்பிட்ட மாதிரி, இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டியதானே? ஏன் அப்போ நீ அரசியலுக்காக தான் பேசுவியா, மக்களுக்காக பேச மாட்டியா? அப்போ பாஜக அரசியல் பண்ணுதுன்னா திருமாவளவனும் அரசியல் பண்றாரா? சரி, பாஜக அரசியல் பண்ணலாம், உங்க கூற்றுப்படி பாஜக வேற கட்சி, அதாவது வேறு மாநிலத்து கட்சி. நீ தமிழ் மாநிலத்தில் இருக்கிற கட்சி தானே, தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி தானே, நீ ஏன் போராடல? நீங்க ஏன் அரசியல் பண்றீங்க? ஒருவர் தவறு செய்தால் நீங்களும் அதை தவறை திருப்பி செய்ய வேண்டுமா? மக்கள் கேட்பாங்கல்ல. இன்னைக்கு இதையெல்லாம் பேசிட்டு தேர்தலுக்கு 3 மாதம் இருக்கிற காலகட்டத்தில் எதுக்கு வேலை தூக்குறீங்க கையில? அது மட்டும் இல்லாம சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வார்த்தையை திருமாவளவன் சொல்லும் போது அத்தனை இந்துக்களும் யோசிக்கணும். திருமாவளவன் ஐயப்பன் எப்படி பிறந்தார்னு கேட்கும் போது ஆம்பளைக்கும் பிறந்த ஒரு ஐயப்பன் சொல்லிய திருமாவளவன் இன்னைக்கு எப்படி இந்த வார்த்தையை சொல்றாரு? சுவாமியே சரணம் ஐயப்பான்னு. யாரை ஏமாத்துறீங்க? அப்போ ஐயப்பன் பிறப்பை விமர்சித்த திருமாவளவன் இன்னைக்கு ஐயப்பன் பேரை சொல்றாருன்னா என்ன காரணம்? இந்து மக்கள் வாக்குக்காக சொல்கிறார் திருமாவளவன். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். இதே திருமாவளவன் என்ன சொன்னாரு? உயரமான அழகிய கூம்புகள் இருந்தால் அது பள்ளிவாசல், உயரமான கட்டிடங்கள் சிலுவை அணிந்திருந்தால் அது கிறிஸ்தவ தேவாலயம், ஆனால் ஆபாசமாக சிலைகள் இருந்தால் அது இந்து கோயில் சொன்னவரு. இன்னைக்கு இந்து மக்கள் வாக்கு மட்டும் வேணுமா? ஏன் ஆபாசமான சிலைகள் இருக்கிற கோயிலுக்கு திருமாவளவன் செல்கிறார்? நான் செல்ல மாட்டேன்ப்பா, நான் போக மாட்டேன், எனக்கு அந்த கருத்துல
முரண்பாடு இருக்கு, சொல்ல வேண்டியதான திருமாவளவன்? அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. வாக்குக்காக வைத்த திருநீரை அழிக்கக்கூடிய திருமாவளவன் ஓட்டுக்காக இன்னும் என்னென்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்னன்னா ஜெயிக்கணும், 6 சீட்டுன்றத ஒரு 10 சீட்டா பேசணும். இப்ப திமுக கூட்டணிக்கு நேரடியா மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்றீங்களே, என்ன சொல்றீங்க? நாங்களும் போராடுவோம். எப்போ? எங்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்டா இருக்கிறது ஒரு 10 சீட்டா கொடுங்க, இல்லைன்னா நாங்களும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து அல்வா சாப்பிட்ட மாதிரி மக்களுக்காக போராடி எங்களுடைய இருப்பை காண்பித்து கொண்டு கூட்டணியில அதிகமா கட்சி சீட்டு கேட்போம். கொடுக்கலனா உங்களை விட்டு பிரிஞ்சு போய் விஜய் கூட சேரலாமா, அதிமுக கூட சேரலாமா, தனித்து நின்று மக்கள் நல கூட்டணி மாதிரி களம் காணலாமா அப்படின்னு சிந்திப்போம். அப்போ எங்களுக்கு அதிகமா சீட்டு கொடுங்கன்னு சொல்லி முதல்வரை நீங்க மறைமுகமா மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டி தானே சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தானே பேசுறீங்க. 4 வருஷமா வாய மூடி நின்றுட்டு இப்ப ஏன் பேசுறீங்க? திருப்பரங்குன்றம் தர்கா விஷயத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? தர்காவும் நெல்லித்தோப்பும் தர்காவுக்கு சொந்தம், இதைத்தான் நாங்களும் சொல்றோம். சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாதான்னு சொல்லி கேட்குறீங்க. சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாதுன்னு தீர்ப்பு கோர்ட்டார் கொடுத்துருக்காங்க, கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ அதையே நீங்க மதிக்க மாட்டீங்க. இதே கோர்ட்டு தீர்ப்பை தான் உங்களுக்கு சாதகமா வந்து என்ன சொல்லியிருப்பீங்க? நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மதிக்காதவர்கள் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இன்னைக்கு நீங்க ஏன் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மதிக்கல? சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதை நீங்க மதிக்கல. மேல விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லி இதே மதுரை கிளை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதையும் நீங்க ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல? இன்னைக்கு அந்த தீர்ப்பை வழங்கிய திரு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களை எப்படி விமர்சிக்கிறீங்க? ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன், ஒரு தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனால் ஒரு நீதிபதியை தனிப்பட்ட விமர்சிப்புன்றது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இது திருமாவளவன் மேல போட முடியுமா? எச் ராஜா மேல வழக்கு போட முடியுமான்னு கேட்கிற திருமாவளவன் மீது நீதியரசரை தாழ்த்திய, விமர்சித்த, அவர் மீது பல விமர்சனங்களை தவறாக வைத்த திருமாவளவன் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா கூட்டணியில் இருக்குல்ல. உங்களுடைய கூட்டணி அரசாங்கம் ஆட்சி நடத்துறதுனால திருமாவளவன் மீது எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு போட முடியாதோ அதே மாதிரி தான் எச் ராஜா மீதும் வழக்கு போட முடியாது. இதை ஏற்பீர்களா? திருமாவளவன் ஒரு நீதிபதியை விமர்சிக்கலாம், தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கலாம், அது தவறல்ல. ஆனால் எச் ராஜா பேசினால் அது தவறு. அது என்ன? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதே திருப்பரங்குன்றம் தீபத்தூனுக்கு அருகே இருக்கிற தர்கால சந்தனக்கூடு திருவிழா நடத்துறாங்களே, அதுக்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது? அதை எப்படி திருமாவளவன் ஆதரிக்கிறார்? சிறுபான்மையர் காவலராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அங்க இந்துக்கள் பாதிப்பாங்க, இந்துக்கள் மனசுல ஒரு கஷ்டம் ஏற்படும், அவங்களுக்கு அனுமதி இல்லை, உங்களுக்கும் அனுமதி இல்லைன்னு பேசினா நடுநிலையானவர் திருமாவளவன் சொல்லலாம். ஆனா தர்காக்கு அனுமதி உண்டு. அவர்கள் 30-40 பேர் மலை மேல் சென்று அவர்கள் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு கொடியேற்றம் செய்யலாம், சந்தனக்கூடு திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடலாம். ஆனால் தீபத்தூண்ல மட்டும் விளக்கேற்றக்கூடாது. பூர்ணச்சந்திரன் சொல்லி ஒருத்தர் தன்னுடைய உயிரை விட்டாரு, அவருக்கு மோட்ச தீபமும் ஏற்றக்கூடாது. ஆனா அவர் வீட்டுக்கு மட்டும் நாங்க போய் பார்ப்போம். எதுக்குன்னா அது ஒரு அரசியல், அனுதாப அரசியல். அப்படிதான் அப்படி போய் பார்த்துட்டு நாங்களும் பூர்ணச்சந்திரன் வீட்டுக்கு போனோம், ஓட்டுக்காக போனோம், அந்த குடும்பத்தோட ஓட்டு வாங்கணும். அப்படி உண்மையாகவே நீங்கள் நடுநிலையாளர்கள் என்றால் சந்தனக்கூடு திருவிழாக்கு எப்படி அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தமிழ்நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கணும். பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். ஏன்னா கூட்டணியில இருக்கிறோம். ஏன்னா இப்போ 6 சீட்டா இருக்குது, 10 சீட்டா வாங்கணும். இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு. 10 சீட்டு வாங்கினா தானே தன்னுடைய இருப்பை காட்ட முடியும். ஏற்கனவே 4 எம்எல்ஏ, இப்போ 10 சீட்டு வாங்கினா ஒரு 8 எம்எல்ஏ வரலாம். இதுக்காக தானே திருமாவளவன் இருக்கார். இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தானே திருமாவளவன் வந்து அரசியல் பண்றாரு. மற்றபடி மக்கள் நலன்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா பேருக்கு பொய் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பூர்ணச்சந்திரன் ஆத்மா கூட உங்களை சும்மா விடாது. திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சு அரசியல் பண்றது திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுமான தவிர வேற யாரும் அரசியல் பண்ணல. எல்லாருமே நீதிமன்றத்தை நம்பிதான் போறாங்க. நாட்டின் உச்சபட்ச நம்பிக்கை நீதிமன்றம். நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மதிக்காம நீங்க பண்ணதுதான் தப்பு, நீங்க பண்றதுதான் தர்மத்துக்கு எதிரானது. ஆனா இங்க தர்மத்துக்காக போராடுறவங்கள நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க வந்து மத கலவரத்தை தூண்டுறாங்க. இதே மத நல்லிணக்கத்தை பற்றி பேசக்கூடிய திருமாவளவன் ஒரு சமயத்தாருக்கு
ஒரு மதத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மற்றொரு மதத்தினருக்கு எப்படி அனுமதி வழங்கப்படலாம் கேட்டிருக்கணும்ல. கேட்டீங்கன்னா நீங்க சரியான நடுநிலையாளர், நீங்க சரியான அரசியல்வாதி. எதுவுமே கேட்காம இந்த பக்கம் நீங்க சந்தனக்கூடு திருவிழா நடத்திக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்துக்கள் மட்டும் விலக்கேற்றக்கூடாதுன்னா எதனை கூற வருகிறார் திருமாவளவன்? ஆபத்தான அரசியலை கையில் எடுக்கிறார். தன் சுயலாபத்திற்காக, தன் கூட்டணிக்காக, தனக்கு வழங்கப்படக்கூடிய எம்எல்ஏ சீட்டுக்காக யாரவனா பலி கொடுக்கலாம்னு நினைக்கிறார். இந்த அளவுக்கு இந்துக்களை விமர்சித்து விட்டு, இந்துக்கள் முறைகளை பற்றி கேலியும் கிண்டலும் செய்துவிட்டு, இன்றைக்கு வேலையும் கிரீடத்தையும் சூட்டிக்கொண்டு நான் தான் முருகன், நான் தான் முருகனின் அவதாரம், சமூக நீதி காத்த வேல்னு சொல்ல பேசக்கூடிய திருமாவளவன் கூச்ச நாச்சம் இல்லை. ஒரு அளவுக்கு பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கிலே பொய் சொல்றது. கடைசியா ஒரு வார்த்தை கேட்டார் திருமாவளவன், திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கு ஏற்றி விட்டால் இங்க தமிழகத்தில் இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? மக்களுக்கு பட்டா வந்துருமா? சோறு இல்லாதவனுக்கு சோறு வந்துருமா? இதையெல்லாம் பண்ண முடியுமா இந்த விளக்கு ஏத்தனான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் கேட்குறேன், இதே தர்கால சந்தனக்கூடு திருவிழாக்கு அனுமதி கொடுத்துட்டா மக்கள் எல்லாம் சோறு வந்துருமா? தலித் மக்களுக்கெல்லாம் மனைப்பட்டா வழங்கிடுவாங்களா? ஏன் பஞ்சமி நிலம் மீட்கப்படுமா? பஞ்சமி நிலத்தை பத்தி பேச மாட்டீங்களே. அப்போ எது பண்ணாலும் நடக்காதுல்ல. அப்போ சந்தனக்கூடு திருவிழாக்கு அனுமதி கொடுக்காம நீங்க பேசியிருந்தீங்கன்னா சரி. சந்தனக்கூடு திருவிழாக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தீபத்தூண்லயும் விளக்கேத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ சோத்துக்கும் மனைப்பட்டாக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் தர்காக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது வேறு விதமான போராட்டம், அது வேறு விதமான போராட்டம். எல்லா விதமான போராட்டங்களும் மக்கள் பிரச்சனையும் கையில் எடுத்து பேசுறது தான் ஊடகம். அது சார்ந்தது தான் இந்த அரசியல்வாதிகளுடைய கொள்கை கோட்பாடு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கூட்டணிக்காக திமுக அரசாங்கம் கொடுக்குகின்ற சட்டமன்ற தேர்தல் சீட்டுக்காக நீங்க அதை வாய் பொத்தி அமைதியா இருக்கிறீங்க. அதை மட்டும்தான் செய்றீங்க தவிர மற்றபடி மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக அரசியல் செய்யணும் நீங்க நினைக்கவே இல்லை. இது வரைக்கும் திருமாவளவன் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான். தேர்தல் வரும்போது தான் திருமாவளவன் பேசுவார். அது வரைக்கும் கை கட்டி வாய் மூடி ஆதாயம் தேடக்கூடிய நபர் திருமாவளவன். இன்னொரு விஷயம் சொல்லக்கூடிய விரும்புறேன், திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு பேசுற நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனித குலத்திற்கே எதிரான கட்சி என்று கூறிக்கொண்டு காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.